ஏன் முஸ்லீம் பர்டிகுலர் தேச துரோகி சொல்றான் தெரியுமா? முஸ்லீம் மதத்தில் இஸ்லாம் மதம் நேரடியான சாதி அடையாளத்தை அதை வீழ்த்துது. நேத்து அதான் பெரியார் சொன்னாரு, ஒரு தாழ்த்தப்பட்டவராக இருக்கிற தலித் ஒருவர், அவர் எனக்கு சாதி வேண்டாம், இறை நம்பிக்கை வேணும், ஆனா என்னால சாமி கும்பிடாம இருக்க முடியாது, எனக்கு தீண்டாமை வேண்டாம் சொன்னா என்கிட்ட என்ன பதில் இருக்குன்னு பெரியார் அந்த கொஸ்டின் பண்ணி சொல்றாரு. என்ன சொல்றாரு? அப்போ உனக்கு இறை நம்பிக்கையும் வேணும், அதே சமயத்தில் தீண்டாமை வேணாம்னா உனக்கு யதார்த்தமா வழி சொல்றேன், நீ போய் முஸ்லீமா மாறு. அப்போ நீ மத்தியானம் 2 மணிக்கு முஸ்லீமா மாறினா காலையில உன்னை ஏயின்னு கூப்பிட்டவரு சாயங்காலம் உன்னை பாயின்னு கூப்பிடுவாருன்னு அப்பதான் பெரியார் சொல்ற. இது நடக்குதா இல்லையா? கண்டிப்பாக தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் இஸ்லாமியரையும் பார்க்கிற வித்தியாசம் ஜாதி இந்துக்கள் மத்தியில் இருக்குதா இல்லையா? ஜாதி இந்துக்கள் ஒரு முஸ்லிமை பார்ப்பதை போல் ஒரு தலித்தை பார்ப்பதில்லை, ஒரு தலித்தை பார்ப்பது போல் முஸ்லிமை பார்ப்பதில்லைங்கிற நடைமுறை இப்பவும் இருக்கு. இந்த யதார்த்தத்தை புரிந்து கொண்டுதான் பெரியார் அதை பேசுறார். அப்ப தேச பற்றி ஏன் அப்ப பேசுறாரு? முஸ்லீம்களை ஏன் தேச துரோகியா சித்தரிக்கிறான்னா, முஸ்லீம்கள் இயல்பாவே இஸ்லாம் மதத்துக்குள் சாதியோட அடையாளம், கிறிஸ்துவ மதத்துல கூட சாதி அடையாளம் இருக்கும், மாறிக்கிட்டா இருக்க முடியும். அதனாலதான் கிறிஸ்துவரா மாறுறது, சாதி சங்கல் வச்சிருக்கிறவங்க அது பெருசா கொண்டாடுறது, எல்லா பேரும் சாதி பேர் இருக்கும். ஆனா இஸ்லாம் நேரடியான சாதி அடையாளத்தை ஒழிக்குது என்பதனால்தான் எல்லா இந்து அமைப்புகளும் மிக தீவிரமாக இஸ்லாமியர் இவர்களை விடவும் தீவிரமா இஸ்லாமியரை ஏன் எதிர்க்கிறாங்கன்னா, அது இந்து மதத்துக்கு எதிராக கிடையாது, அது சாதிக்கு எதிராக இருக்குதுங்கிற காழ்ப்புணர்ச்சி. சாதியை தகுக்கிறான், நமக்கு அடிமைகள் இல்லாம போயிடும். அந்த காரணம், அதனால்தான் தேச துரோகிங்க.